ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாள் லீவ் விட்ருக்காங்க. இந்த லீவில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கேரளா ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா தேர்ட் ஃப்ளோர். ஸோ ரூம் நம்பர் தப்பாக கொடுத்தனால ஹோட்டலே தப்பு. ஹோட்டலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. டவல் கண்ணாடி கணக்காக இருக்குது. خلاص يلا باقي ركب معالي الكل. اوكي حبيبي يلا مع السلامه. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே சரியாவில் வேலை. ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் முடியுது. இன்றைக்கி வேலைக்கிழமை. ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விடுதாங்க. ஸோ இந்த 10 நாளைக்கும் வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நைட்டு மட்டும் கொஞ்சம் தூங்கப்போ லேட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம மேடத்தோட ரிலேஷன்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெக்கேஷன்னால் அபஹாலேருந்து பார்த்தீங்கன்னா ரியாத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் மேடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. இப்போ நான் அந்த ஹோட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த திங்ஸு. டீ போடுறதுக்கு வந்து கேஸும், அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு வந்து ஒரு கப் கணக்காக இருக்குது. ஸோ அதையும் தந்துருக்காங்க. இப்போ போயிட்டு அந்த ஹோட்டலில் போய் கொடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாள் லீவ் விட்ருக்காங்க. இந்த லீவில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கேரளா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஊருக்கு போகிறான். ஸோ அவன் கஃபில் பார்த்தீங்கன்னா அவனை நீ உம்ராவுக்கு போயிட்டு வா, நான் பைசா தரேன், நான் நீ ஊருக்கு போகிறல உம்ராவுக்கு செய்யவே இல்லைல்ல, போயிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்கிட்டையும் கேட்டேன். நானும் ஒரு பிளான் வச்சுருந்தேன் இந்த லீவில் பார்த்தீங்கன்னா உம்ராவுக்கு போகலான்னு சொல்லி. ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு சம்பளம் கிடைக்கும். அப்போ வந்து கஃபில்கிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் கேட்கணும் உம்ராவுக்கு போயிட்டு வரேன்னு. ஸோ 3 நாள் உம்ரா பயணம் வந்து இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி வேலைக்கிழமை இங்கேருந்து மத்தியானம் கிளம்புவாங்க. சில கரெக்டாக வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா மக்கால போய் இறக்கி விட்ருவாங்க. ஸோ ரூம் எல்லாமே அவங்களே தந்துடுவாங்க. இன்க்ளூடிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 150 ரியாலேருந்து 160 ரியால் வரும் பஸ்ஸுக்கு மட்டும். அப்புறம் சாப்பாடுக்கெலாம் நம்ம தான் பார்த்துக்கணும். மக்கால ரூம் தருவாங்க. அப்புறம் மதினால ரூம் கிடையாது. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து அங்கேருந்து கிளம்பி மதினாவுக்கு வந்துடுவாங்க. மக்காலேருந்து கிளம்பி மதினாவுக்கு வந்துடுவாங்க. ஸோ மதினாவில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரூம் கிடையாது, அதிகாலையில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து ஒரு 1 மணி இல்லை 12 மணிக்கெலாம் திரும்ப கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ரோஸ் பார்க்னு ஒரு ஹோட்டல் இங்கே வந்து நான் இந்த திங்ஸை கொடுத்துக்கிட்டேன். ரூம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 301. அந்த நம்பரில் தான் போய் கொடுக்கணும். இதை இப்போ போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ரூமை காமிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நம்பர் பார்த்துட்டு ரூமில் போய் இதை கொடுக்கணும். ஸோ இதுதான் ரோஸ் பார்க் ஹோட்டலு. என் ரூமில் வந்து பக்கம் தான், ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ ஃபேமிலியாக மொத்தமாக வந்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா வீட்டிலே தங்கிடுவாங்க. அதுவே நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. ஹோட்டலில் தான் வந்து தங்குவாங்க. வந்துட்டோம் லிஃப்ட்டுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா தேர்ட் ஃப்ளோர். இந்த ரூம் நம்பர் வந்து இதில் எழுதியிருக்காங்க 301 நமக்கு. ஸோ அப்போ தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. போயிட்டு இதை போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வந்துட்டோம் தேர்ட் ஃப்ளோருக்கு. ஸோ ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து 201லேருந்து 211 வரைக்கும், தேர்ட் ஃப்ளோரில் 300லேருந்து 305 வரைக்கும், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 100லேருந்து 111 வரைக்கும். இதுதான் 301 ரூம் நம்பரு. எங்கே இருக்குன்றல இது 303. எந்த ரூமுன்னு தெரியலையே. 304 305 அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே 304 305 இருக்குது. இது பார்த்திங்கன்னா 303 என்ன இருக்குது. 301 டூ நான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூம் தான். பெல் அடிச்சிடலாம். பெல் அடிச்சிட்டோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக அனுப்பிட்டாங்க சார். ஸோ லொக்கேஷன் தப்பாக அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டல்லையும் இப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டு திங்ஸை கொடுக்காம திருப்பி போயிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே போய் கொடுக்கணும். ஸோ ரூம் நம்பர் நான் 301 போனேன். பார்த்தீங்கன்னா வேறு ஆள் யாரும் வந்துட்டாங்க. இந்த ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கீழே வந்துட்டோமா. ஸோ செகண்ட் ஃப்ளோர் தான் வந்திருக்கு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும்.
ஸோ ரூம் நம்பர் தப்பாக கொடுத்தனால ஹோட்டலே தப்பு, ஹோட்டலே மாறி வந்துட்டோம். ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலு, நம்ம போனது வந்து அந்த ஹோட்டலு, ஆனால் இந்த ஹோட்டல் தான். ஸோ அதனால் வண்டி எடுக்காமல் வண்டி அந்த ஹோட்டலே பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே போய் கொடுக்கணும். நான் அந்த ஹோட்டலில் போனேன், வேறு யாரோ ஒருத்தங்க வராங்க, அவங்கள்ட்ட இதை கொடுக்க இது ஏன் கொடுத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதீர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தேங்க்யூ. ஸோ இது ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டோம், செகண்ட் ஃப்ளோருக்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு இது கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். வந்துருச்சு செகண்ட் ஃப்ளோரு. இப்போ போய் இங்கே 301 கொடுத்தோம். 303 2 1 இதுதான் அந்த ஹோட்டல். வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதான் சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ தான் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேடி வந்திருக்கோம். அந்த மாதிரியா இதையும் கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ இப்போது சரி கிளம்பிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அலைஞ்சிருக்கேன்னா. ஸோ லிஃப்ட்டில் பாருங்கள் வேறு லெவல் கண்ணாடி கணக்காக இருக்குது இந்த லிஃப்ட்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். வந்துட்டோம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா போயிடலாம். मुझे शुक्रन खरा सोदी கொடுத்துட்டோம். ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி பார்க் அந்த ஹோட்டலில் பார்க் பண்ணியிருந்தேன். அந்த ஹோட்டல் பக்கம் தான் இங்கே வந்து. இப்போது ரூமுக்கு போயிடலாம். ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேலே லொக்கேஷன் அனுப்பி தான் போக சொன்னாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்க் இந்த ஹோட்டல் தான் காமிச்சுது. பட் ஆனால் இந்த ஹோட்டல்லேயே 301 நம்பர் இருக்குது, அந்த ஹோட்டலில் இருக்குது. ஒவ்வொரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ கொடுத்தாச்சு. ஆனால் ரூமு வந்து பக்கத்தில் தான் ஹோட்டல் ரூமு. ஆனால் நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மாற்றி அனுப்பிட்டாங்க. ரூமும் மாற்றி தப்பாக போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை என் குழுது இல்லை வேறு யாரோ அப்படின்னாங்க. ஸோ திரும்ப மேடத்துக்கு கால் பண்ணேன். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பேர் முதல்ல போனது ரோஸ் பார்க்கு, அது பக்கத்தில் லுதான் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போன்ட்டாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்குது. கொடுத்துட்டு அப்படியே ரூம் கிளம்பிட்டோம். ஸோ இந்த லீவில் வந்து கஃபில்கிட்ட வந்து உம்ரா போகிறது கேட்கணும். என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க கஃபில் பைசா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு நம்ம பைசாலே போயிடலாம். ஆனால் பெர்மிஷன் மட்டும் தரணும், தந்தால் நல்லது. நான் சவுதி வந்து இதோட இந்த வீட்டில் ஒர்க் பண்ணி ஒரு 2 வருஷம் முடிஞ்சுது. நான் ஒரு டைம் மட்டும் உம்ராவுக்கு போயிருக்கேன். வந்த புதுசாக 6 மாதம் கழிச்சு உம்ராவுக்கு போனேன். ஸோ அதுக்கப்புறம் உம்ராவுக்கு போகவே இல்லை. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமு, இந்த 10 நாள் லீவும். ஸோ அந்த லீவில் வந்து அவங்க நமக்கு பெர்மிஷன் தந்தால் ஒரு உம்ரா போயிட்டு வரலாம் சொல்லி பிளான் போட்டிருக்கேன். ஸோ கஃபிலை பார்க்கவே இல்லை. 2 நாளாக வந்து கஃபில் சாப்பிட போயிட்டு இன்றைக்கி தான் நேற்று நைட்டு தான் வந்திருந்தாங்க. எப்படியும் சம்பளம் தரையில் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் கேட்கணும். ஒரு 3 டேஸ் தான். ஒன்று திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் போகலாம், இல்லைனா வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள் போகலாம். அவங்க எப்போ தாராங்களோ லீவு, ஸோ அந்த டைமில் தான் போகணும். ஏன்னா இப்போ வேறு அவங்க சிஸ்டர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் பெர்மிஷன் தந்தாலும் தான் தருவாங்க. ஏன்னா அவங்க வெக்கேஷனுக்கு இங்கே வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வெளியே போயில மேடம் அவங்க சிஸ்டர் ஃபேமிலி எல்லோரும் தான் போவாங்க. அதனால் கன்ஃபார்மாக தெரில தராங்களான்னு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்கு கேட்டு பார்க்கணும். அடுத்த டியூட்டி வந்துருச்சு, மதியான டியூட்டி. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்ட்டி நான் அப்படியே சொல்லியிருந்தேன். ஸோ மேடம் வீட்டிலேருந்து சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க, அவங்க சிஸ்டர்லாம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து 2 பிளேட் எடுத்துகிட்டு, எப்போதும் ரொமான்சியில் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க, வீட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு வேறு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ போயிட்டு பில்லு தந்துட்டாங்க. ஸோ அதை கொண்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரணும். கிளம்பியாச்சு சாப்பாடு வாங்க. பில்லை கொடுத்தோன்னா எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ பிளேட்லாம் வண்டியில் எடுத்து தந்துட்டாங்க வீட்டில் இருந்து. ஸோ அந்த பிளேட்டில் தான் சாப்பாடு வாங்க போகிறேன். சாப்பாடு பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு தான் இது. நைட் சாப்பாடுனா ரொமான்சியில் வந்து அதிகபட்சம் வரும். ஸோ இன்றைக்கி என்னது சிக்கனா அல்லது மட்டனான்னு தெரியல. சம்டைம் முழு ஆடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரியா. பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 2200 ரியால். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி 50,000 ரூபா ஆகும். ஸோ ஒரு டயத்துக்கு தான் அந்த 50,000 ரூபா சாப்பாடு. பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டு ஃபுல் பிளேட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம், பெரிய பிளேட்னால. இப்போ 2 பிளேட்னா ஒரு 10 பேர் வரைக்கும் அதிகபட்சம் சாப்பிட்லாம். ஸோ அந்த 10 பேர் சாப்பாடு தான் இவ்வளோ பைசா. நம்ம ஊர்லனா 100 பேருக்கு
200 ஒரு பிரியாணி வச்சாலும் 100 பேருக்கு செம்மையாக சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம். ஸோ போன தடவை அப்படி தான் சாப்பாடு வாங்கிட்டு வரல பார்த்தீங்கன்னா இப்போ கஃபில் வரையிலே சொல்லி தான் விட்ருக்காங்க, பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு வா அப்படின்னு. ஏன்னா போன தடவை நிறைய மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஆர்டர் பண்ணதில் பாதி வரல, டெலிவரி பண்ணலை, நான் தான் வாங்க போயிருந்தேன். ஸோ எனக்கு தெரியாது, அவங்க தந்ததை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்து பார்த்துட்டு எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு வரணும். ஸோ ரைட் சைடில் தெரிஞ்சது தான் ஹோட்டலு. ஹோட்டலுக்கு வந்து இப்படி போனால் நம்ம ஃப்ரெண்டில் போயிடலாம், இப்படி கொஞ்சம் சுற்றி போகணும். அங்கே போனால் கொஞ்சம் பேக்கில் கரெக்டான இடம் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் சுற்றி போனால் ரோட்டில் தான் இருக்குது. அந்த ஹோட்டல் வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ஹோட்டலு. இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா மஸ்கீத். ஸோ இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு பில்லை கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்து கஃபில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லா திங்ஸையும் கரெக்டாக எடுத்து வைக்காங்கலாம் பார்த்து அப்புறம் சரி பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டியில் ஏற்றி வச்சு கொண்டு வரணும். ஸோ இப்போ வாங்க பில் எடுத்துகிட்டு சாப்பாடை போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே போய் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குது. ஸோ அந்த கவுண்டரில் வந்து இந்த பில்லை கொடுக்கணும். ஸோ இங்கே டெலிவரிக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு கவுண்டர் இருக்குது, அங்கே தான் இப்போ போகணும். ஸோ உள்ளே போய் கேட்டு வந்துடலாம். அதான் ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே கேஷியர் வந்து பிளேட் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா அவங்களா டெலிவரி பண்ணாங்கன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா பிளேட்லாம் கொண்டு வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருந்து நான் டெலிவரி எடுக்க வந்தனால வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 பிளேட் கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம பிளேட் கொண்டு வந்தனால இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எதுவுமே பே பண்ண வேணாம். ஸோ அப்படி இங்கேருந்து பிளேட் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 ரியால் இங்கே நமக்கு பிடிச்சி வச்சுருவாங்க. நம்ம பிளேட்டை வந்து ரிட்டன் கொடுக்கும்போது தான் திரும்ப தருவாங்க. ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்தனால அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன், என்னை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பாடு கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா பில்லை எல்லாத்தையும் சரி பார்த்து கஃபில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரு பிளேட் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, இன்னொரு பிளேட் பார்த்தீங்கன்னா பேக்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்காங்க. خلاص انا ركب قدام هذا ما في مشكله. خلاص يلا باقي ركب. ام علي الكولا هذا كولا كم 15 كولا 15 لبن يلا انجز يا زلمه في هذا اللبن يلا اوكي. هذا مويه مويه فري من المطعم اوكي. اقدم لك معاها هذا خبز حق دامات ايش فيه هذا ممكن نحطه ما ها دقيقه انا انسى افكر كذا ما ادري يلا يلا جيب الاغراض يا مصطفى ايوه ما في جتة. ايوه هذا اقدر اركب هناك قدام انجز جيب لي خلاص انا ما في خلي يركب منك صبر. ملوخيات ملوخيه 6 ايوه 6 ملوخيه حبيبي ركب منك باقي يلا. 6 ملوخيات 6 مرق 6 ملوخيه 6 مرق 6 اذا مشكل 6 مسكر 6 اذا مشكل لازم شوي قدام مدير ما في جتة. ايوه خليه يفتح ركب سيم ايوه سيده ما في جتة. جيب 10 جيب 15 ريال يا مدير انت امشي كيف يمشي هذا يسار على طول. خلاص ما مشكله هو يجيب زي كذا اوكي ايوه اوكي. عشان نجيب خبز بس خبز ناقص هذا جيب 15 ريال خبز ما نسينا عندي فين انا ما في مال هذا فين مكان سيل هذا لين كوبوس. هذا انت امشي كده هو معك ساسو أيوة. امشي كده سم يجي اوكي سال جيب له 15 ريال اعطيله ب5 وجيب بس جيب الفطور ها مدير علينا كله سوي تشيك انت خلاص. خلاص ان شاء الله كله شيك 100 100 كله 100 100 اوكي بالف عافيه طيب شكرا مدير. எல்லாமே எல்லா திங்ஸையுமே வண்டியில் ஏற்றி வச்சுட்டேன், ஃபுல்லாகிடுச்சு வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குப்பூஸ் வந்து இல்லையா, குப்பூஸும் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கடையில் வந்து கம்மியாக தான் இருக்கா குப்பூஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குப்பூஸ் கடை இருக்குது, அங்கே போய் அங்கே வாங்க போகிறான். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ பக்கத்தில் தான் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ குப்பூஸ் வாங்கிட்டு அவங்கள அந்த கடையில் இறக்கிட்டு ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டான், இப்போ தான் வாரான். ஸோ கஃபில் பார்த்தீங்கன்னா 2 தடவை 3 தடவை கால் பண்ணிட்டாங்க சாப்பாடு என்னாச்சுன்னு சொல்லி. ஸோ இங்கே வரனால இங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் முதிர் சூரா மாஃபி வக்து بعدين بابا سوي اتصال هو زعلان عشان خبز ناقص خبز خلاص كم كيلو 15 ريال يلا சூரா மாஃபி வக்து. ஸோ அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு இந்த குப்பூஸை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான்.
خلاص سوي حساب خلاص اوكي خلاص اوكي حبيبي يلا مع السلامه يلا مع انت انا صديق ஸோ குப்பூஸ் எடுத்து வச்சாச்சு. கடை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது. ஸோ அங்கே போனோன்னா நான் மறுபடியும் யூட்டன் அடிச்சு வரணும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் நான் இறக்கிட்டேன். இப்போ யூட்டன் அடிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஸோ வந்துவிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம். சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு வந்துவிட்டோம். ஸோ வரையில் பார்த்தீங்கன்னா பையன் தான் வந்தேன். ஏன்னா எதுவும் கொட்டிடக்கூடாது வண்டியில், அதனால பையன் வந்தேன். ஸோ சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துருச்சு, ஒரு அரை மணி நேரத்தில். ஆனால் அந்த குப்பூஸ் இல்லைன்னு சொல்லி இன்னொரு கடைக்கு கூப்பிட்டு போய் அங்கே அரை மணி நேரம் லேட் ஆகிட்டாங்க. கஃபில் வேறு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்தாச்சு. இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா இறக்கி வைக்கணும், அவ்வளோதான். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் பார்ட்டி முடிஞ்சு சாப்பாடு தந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா லெபனு, இது 2 லெபன் தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கோக் தந்திருக்காங்க, கொக்கோ கோலா 2 எண்ணம். இது பார்த்தீங்கன்னா என்ன தெரியல, இது ஸ்வீட்டா அல்லது என்னதுன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கா போட்டு இது கணக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் கணக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குப்பூஸு, ரைஸு. ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி நைட்டு சாப்பாட்டுக்கு தந்திருக்காங்க. ஸோ ஈவினிங் சாப்பாடு, சாரி இப்போ 4 மணி ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு இதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ரைஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டன் ரைஸ் தான். ஸோ மட்டன் தான் வந்துருக்குது. 2 பேர் இல்லை 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ நான் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸோ இப்போ சாப்பிட்ணும்.